பயன்படுத்திக்கணும். நம்ம மக்களுக்கும் நல்லதா இருக்கும். இவர்களுடைய இந்த ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி முழுவதுமாக அதிகார துஷ்பிரயோகங்கள் பண்ணி அவங்க மன்னராட்சி முறை மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து பல்வேறு இன்னல்களை எல்லா துறைகள்லையுமே சந்திச்சுட்டு இருக்கணும். விவசாயிகளும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அரசு ஊழியர்களும் கஷ்டப்படுறாங்க, தற்காலிக பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க, போக்குவரத்து துறையில கஷ்டப்படுறாங்க, செவிலியர்கள் கஷ்டப்படுறாங்க. இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல. அப்ப திமுக சைடு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஆட்சியை மாத்தணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டா வெற்றி அப்படிங்கிறது அவர்களுக்கும் இருக்குமே. ஒரு குறிப்பிட்ட நபர்களை மக்கள் பிரதிநிதியாக மாத்தலாமே. அவருக்கு ஒரு துணை முதல்வர் வேணும்னு கேட்டா கூட அந்த துணை முதல்வருக்கான தகுதி கூட விஜய்க்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். there is no difference between உதயநிதி and விஜய். முதல் படிதாங்க இது. முதல் தேர்தல் கண்டஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். நீங்க தேர்தலை சந்தித்து இவ்வளவு வாக்கு வங்கிகளை நிரூபித்த ஒரு கட்சி கிடையாது. அப்படி இருக்கும்போது அதற்கு என்னவோ அதற்கான விஷயத்தை நோக்கி அதை நீங்க கத்துக்கிட்டு ஒரு 4.5 வருஷம் முதல்வராக இருந்திருக்காரு எதிர்கட்சி தலைவர். அவர் கூடலாம் நீங்க ஒரு தலைவராக பயணிக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு அரசியலை கற்றுக்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை எதிர்காலத்துல நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்குங்கிறத தான் நான் சொல்ல விரும்புறேன்.